Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லைக்காவே வந்து இதை பண்ணுங்க, அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுத்த படம் தான் பிரேக் டவுனோட கதை. அஜித் படம் பெரிய படம். இப்போ அந்த நிறுவனம் வந்து லைக்காவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஒரு இது அது 150 கோடி நஷ்ட ஈடு கேட்டு ரஜினியோட ஒரு பிறந்தநாள் சிறப்பான ஒரு பிறந்தநாள் பரிசா சன் டிவி வந்து ஒரு காரியம் செய்ய இருக்குது. ஜெயலலிதாவுக்கான ஷூட்டு ஒன் டே என்னோ பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி, அதான் அந்த விஷுவல் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிறந்தநாள் பரிசாக ரஜினிக்கு அமையும். ஏன்னா ஒரே நேரத்தில் 2 படங்களுடைய படைப்பாளினா அந்த பக்குவம் இருக்கணும். முதல்ல அதை விட்டுட்டு இன்னமும் கங்குவா படம் நல்லா இருக்குது சூர்யா மேலே உள்ள வன்மத்தில் வந்து இந்த படத்தை தோற்கடிச்சிட்டாங்க. படம் நல்லா இல்லை, அதில் கத்திக்கிட்டே இருந்தாங்க, படத்தில் கத்திக்கிட்டே இருந்தாங்க. படம் நல்லா இல்லை, ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக பண்ணலை, 3D ஒழுங்காக இல்லை, தொழில்நுட்பம் சரியில்லை, அதனால படம் சரிக்குச்சு. அதனால காசு கொடுத்து படம் பார்க்க திட்டத்தான் செய்யுமா. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி தெரிஞ்சுக்கல ஆதன் செல்லியில் என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அமலன் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம். சிறப்பு. விடாமுயற்சியிலும் தொடங்கிடுறேன். அந்த மேக்கிங் எப்படி சார் இருந்துச்சு? விடாமுயற்சி ஏதோ சட்ட சிக்கல்லாம் கேள்விப்படுறோம், என்ன நடக்குது விடாமுயற்சி? ஆரம்பத்துலேருந்து கோளாறு தான் அது. படம் தொடங்கியதுலேருந்து இழுத்ததுலேருந்து இப்போ ஒரு வழக்கு பஞ்சாயத்தில் போய் முடிவு நினைக்கிறேன். அந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட அப்படி அப்பட்டமான காப்பி. அது தெரிஞ்சு தான் எடுத்திருக்காங்க. முதல்ல வந்து கொஞ்சம் கதை சிக்கல் இருந்தால் ஆரம்பத்தில் விக்னேஷ் வந்தார், பிடிக்கலை, கதை பிடிக்கலை அப்படின்னு. அப்புறம் அவரை கிளப்பி விட்டாங்க. அப்புறம் இவர் வந்து பண்ண கதைகள் திருத்தங்கள் அப்புறம் மாற்றங்கள்லாம் மகிழ் திருமணிகிட்ட நடந்தது. அப்புறம் இவங்களே ஒரு கதை கொடுத்தாங்க. லைக்காவே வந்து இதை பண்ணுங்க, அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த படம் தான் அந்த பிரேக் டவுனோட கதை. அதை முறைப்படி அவங்க அனுமதி வாங்கியிருந்தாங்கனாக்கா ஒரு 5 கோடியோ 10 கோடியோ இதோட முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ படம்லாம் எடுத்து முடித்த பிறகு இதெல்லாம் தெரிஞ்சு ஆங்கில இதழ்கள் ஆங்கில மீடியாலாம் வந்து அந்த பட நிறுவனத்துக்கு தெரிஞ்சு அஜித் படம் பெரிய படம் அதனால பரவலாக தெரிஞ்சு போனதுனால இப்போ அந்த நிறுவனம் வந்து லைக்காவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஒரு இது அது 150 கோடி நஷ்ட ஈடு கேட்டு. அது முன்னாடியே அவங்க கரெக்டாக முறைப்படி அனுமதி வாங்கியிருந்தா சில கோடிகளில் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி இவ்வளோ பெரிய தொகையில் இருக்குது. அதனால் அதை எப்படி இது பண்ண போகிறாங்க? பொங்கல் ரிலீஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்தில் மீண்டும் விடாமுயற்சி ஒரு குழப்ப சிக்கலில் தான் ஏற்பட்டுருக்குது. ஆமாம், அதை வந்து அவங்க சரி பண்ணாதான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நிற்கிது. படத்தோட டீசர் எப்படி சார் இருந்தது? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா? பிரமாதம், எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஒரு அந்த கலர் டோன்லேருந்து அஜித்தோடைய ஆக்ஷன்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்சுவலி பிரேக் டவுன் ஒரு நல்ல படம் தான். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒரு பக்கா கமர்ஷியல் தீனி அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி மற்ற தமிழ் சினிமா ரசிகர்களும் பிடிக்கிற மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் வரப்போகுது. துணிவு படம் தான் கடைசி 2023 பொங்கலுக்கு வந்த படம். 2 ஆண்டுகளுக்கு பிறகு 2025 பொங்கலுக்கு விடாமுயற்சி வருது. அதுலேயும் இப்போ இந்த சட்டச்சிக்கல் இருக்குது. ஆனால் படமாக வந்து மகிழ் திருமேனி உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காரு. இவ்வளோ கஷ்டங்கள் போராட்டங்கள் சோதனைகளை தாண்டி படம் நல்லா வந்திருக்கதா இந்த ட்ரெய்லரை வச்சு எனக்கு தெரியுது. ஆனாலும் இந்த ட்ரெய்லரை வச்சு முடிவு பண்ணக்கூடாதுன்னு சில படங்கள் நமக்கு உணர்த்தியிருக்கு. படம் வந்த பிறகு இருந்தது. ஆனால் நல்லா மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அஜித் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பார்ப்போம், வெயிட்டன்ஸ். விடாமுயற்சி குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஒரே நாளை 2 அஜித் திரைப்படங்கள் அப்படின்ட்டு. எதனால சார் அந்த படம் கொஞ்சம் விலக காரணம்? இல்லை விடாமுயற்சி வரனால தான் அவங்க எடுத்த முடிவு? இல்லை மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குல்ல. ஒரே நேரத்தில் வந்து அவங்களே அஜித் படமே 2 படம் வந்து சாத்தியம் ரீதியாக ஆமாம் போராட்டம்ல. அப்படி வந்து அது 2 படமே பெரிய வசூலை கொடுத்தனா கண்டிப்பாக இந்தியாவே பேசப்படுற மாதிரி ஒரு விஷயமா அமையும். ஒரு ஸ்டாருக்கு வந்து 2 படம் ஒரே நேரத்தை வெளிவந்து 2 படமே வந்து ஹிட்டாகிறது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். இப்போ அதுவும் எப்படி வந்திருக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அந்த 2 படம் வர சாத்தியம் இல்லை. பொங்கலுக்கு குட் பேட் அக்லி வர்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ அது இல்லை, விலகிருச்சு.
அநேகமாக வந்து மே மாதம் அஜித் பிறந்த நாளை ஒட்டி அந்த படம் வந்து தள்ளப்படும். ஓகே. அந்த குட் பேட் அக்லியும் நிறைய மாற்றங்கள், என்ன டிஎஸ்பிக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், எப்படி அதுலேருந்து மீண்டு வர போகிறாரு டிஎஸ்பி? இல்லை, அது நெருக்கடி அப்படின்னு நம்ம அதை எப்படி சொல்லலாம். ஒரு படம் வந்து நல்ல ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னாக்கா எல்லா டெக்னீஷியட்டும் ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து வேலை வாங்க, அது சம்மந்தப்பட்ட ஹீரோவும் வந்து அது நல்லா வரணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அப்படி ஒரு விஷயந்தான் தவிர அவருக்கு தெலுங்குலே பெரிய மார்க்கெட் இருக்குது, சில நல்லா ஹிட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அப்படி இருக்கப்போ நல்லாவே வரும், சிறப்பாக வரும். அதில் இப்போ ஒரு சில தடங்கல்கள் இருந்தால் கூட கண்டிப்பாக படம் நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். படம் பிரமாதமாக பண்ணியிருக்காராம். அஜித்துக்கு ரொம்பவே ஹாப்பி. ஓகே. வேட்டையின் ஒரு லாபகரமான படம் அப்படின்னு லைக்கா ப்ரொடக்ஷன்லேருந்து வந்துடுது. ஆனால் இருந்தாலும் விடாமுயற்சி தான் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஆமாம், இதுதான் வந்து அங்கே மீட்டணும், இன்னும் கொஞ்சம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அஜித் ரசிகர்கள் காத்திருக்கிற ஒரு பக்கம், ரெண்டாவது அஜித்தே விரும்புகிற ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவர் ரொம்ப கேப்பும் ஆயிடுச்சு. இந்த படம் வந்தால் பெரிய தீனியாக இருக்கும், கண்டிப்பாக பெரிய வெற்றியாக இருக்கும். இடையில் அவங்களுக்கு ஏற்பட்ட சறுக்கல் தடங்களை கொஞ்சம் தூக்கி நிறுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா நம்பிக்கையாக இருந்தது விடாமுயற்சி. அதுலேயும் இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்திருக்கு. இதை எப்படி வந்து இவங்க அமுக்க போகிறாங்க, எப்படி அதுலேருந்து விடாமுயற்சி எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகே. கூலி பெரிய எதிர்பார்ப்போடு வரப்போகுது. ஆனால் அதையும் தாண்டி ஜெயிலர் 2க்கு எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. என்ன நடக்க போகுது 12 அன்னைக்கு? ஆமாம், இல்லை கண்டிப்பாக ரஜினியோட ஒரு பிறந்தநாள், சிறப்பான ஒரு பிறந்தநாள் பரிசாக சன் டிவி வந்து ஒரு காரியம் செய்ய இருக்குது. ஆல்ரெடி கூலி அவங்க தானே சார்? ஆமாம், கூலி 2 படமே அவங்க தான். ஜெயிலர் 2 ஒரு ரஜினி படத்துக்கு அந்த மாதிரி நடந்ததில்லை. ஒரு விஷுவலாகவே ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு, அது மோஷன் போஸ்ட் மாதிரியோ அதில் விஷுவலாகவே வந்து இது பண்ணலான்னு அதுக்கான ஷூட்டு நடக்குது. ஓகே. ஜெயிலர் 2க்கான ஷூட்டு 1 டே என்னவோ பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி, அதான் அந்த விஷுவல் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிறந்தநாள் பரிசாக ரஜினிக்கு அமையும். ஏன்னா ஒரே நேரத்தில் 2 படங்களுடைய அறிவிப்பையும் வந்து வெளியிடுறது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழில் முதல் 1000 கோடி அடிக்கக்கூடிய படம் எது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் 2 படங்கள் அடுத்தடுத்து ரஜினியோட படங்கள் கலெக்ட் பண்ண போதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். சாத்தியமா? இல்லை, அந்த 1000 கோடிங்கிற சாத்தியங்கிறது இப்போதைக்கு தமிழ் சினிமா வந்து அது இன்னும் அதை சந்திக்காமல் இருக்குது. நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் பேசிகிட்டு இருக்கோம். படம் கண்டிப்பாக நல்லா இருந்தால் ஒரு ரஜினி படம்ங்கிட்ட லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே சக்ஸஸ் கொடுத்த நெல்சன்ங்கிட்டு அப்படின்னு இருக்கிறப்ப அது பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்கும். படம் நல்லா இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த 1000 கோடி சாத்தியமாக இருக்கும். ஒருவேளை ரஜினி நடித்தாலும் சரி, யார் நடித்தாலும் சரி, ஒருவேளை படம் ரிசல்ட் சரியில்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த 1000 கோடியை வந்து தொடாது. இந்த விமர்சனங்களுக்கு தடை அப்படின்றது விஷயம், அதுக்கு தடை போட முடியாது அப்படின்னு கோர்ட்டும் இன்னைக்கு ஒரு விஷயங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுது சார்? அது அனுமதி கொடுத்துட்டாங்களே, இப்போ கோர்ட்லேருந்து அனுமதி வந்துருச்சு அப்படின்றப்போ யாரையும் இதனால தடை பண்ண முடியாது. அதாவது கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை யாரையுமே நெரிக்க முடியாது. ஆனால் இங்கே வரம்பு மீறி, எல்லை மீறி சில விஷயங்கள், சில விமர்சகர்கள் சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. தனி மனித தாக்குதல் படத்தின் மேல் உள்ள வன்மமா, அது எப்படி அந்த கேட்டகரிஸ் பிரிக்க மாட்டாங்க? இல்லைங்க, இது தனி மனித தாக்குதல்ங்க ஒரு சிலர் பண்ணுறாங்க. அப்புறம் பப்ளிக் ரிவ்யூங்கிற பேரில் அன்றைக்கி ஒரு வயசானவர் கூட பார்த்தீங்கன்னா அவன் கையில் கிடைச்சானா கொன்றும் அப்படிங்கிறாரு. ஆமாம், இதெல்லாம் மிகப்பெரிய வன்மம். அது ஒரு சிலர் பேர் அது மாதிரி செய்கிறாங்க. அதுக்காக ஒட்டுமொத்த விமர்சகர்களும் அப்படி தான் அப்படின்னு நம்ம வந்து முத்திரை குத்த முடியாது. இதை வந்து பல சங்கங்கள் இருக்குது. இதுக்கு அந்த சங்கங்கள் ஒன்று கூடி, முக்கியமாக தயாரிப்பாளர் சங்கம், இது ஒரு சரியான முடிவு எடுக்கணும். சினிமாக்காரங்களுக்குள்ளேயே பப்ளிக் ரிவ்யூ வேணும்னு ஒரு சிலர் மேடையில் பேசுகிறாங்க. சீனு ராமசாமி, இந்த மாதிரி சுரேஷ் காமாட்சி உட்பட சில பேர் வந்து இது கட்டுப்பாடு கொண்டு வரணும், வரையணும். கேஆர் ஒரு பக்கத்து ஒரு மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. இதை வந்து அவங்க தான் வரையறை பண்ணும். ஏன்னா விமர்சகர் என்கின்ற பெயரில் எவனும் வந்துட்டான். ஒரு செல்ஃபோன் இருந்தால் விமர்சகர் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அவனுக்கு விஜயை பிடிக்கும், அஜித்தை பிடிக்காது, இல்லை அஜித்தை பிடிக்கும், விஜயை பிடிக்குன்னா அவன் யார் ரசிகரோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசான் தவிர ஆப்போசிட் ஹீரோக்களை வந்து ரொம்ப மட்டமாக தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையை நோண்டி கருத்து சொல்றது. அந்த படத்தோட வசூல் அது பாதிக்குமா? இப்போ குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகரோட ரசிகராக இருந்தாலுமே கூட படத்தோட வசூலையும் படத்தோட விமர்சனமும் அது பாதிக்குது. ஒரு உண்மை என்னன்னாக்கா, நீ என்னதான் தனி மனித தாக்குதலாக இருந்தாலும் சரி, தனி மனித துதியாக இருந்தாலும் சரி, ஒரு படம் நல்லா இருந்தால் எந்த கொம்பனாலையும் தோற்கடிக்க முடியாது. ஒரு படம் நல்லா இல்லைன்னாக்கா எந்த கொம்பனாலையும் அதை பெரிய ஹிட் ஆக்க முடியாது.
என்ன நீங்கள் விளம்பரம் பண்ணி என்ன செலவு பண்ணி என்ன மவுத்தாக்கு இதை இந்த தொடங்கி வச்சதே, இந்த கல்ச்சரை தொடங்கி வச்சதே ப்ரொடியூசர்கள் தான், தயாரிப்பாளர்கள் தான். அவங்க தான் ஒரு தெரிஞ்ச ஒரு 10 ஆட்களை வந்து மைக்கை நீட்டி, உங்கள் சேனலே இல்லை, ஒரு தனி மனித சேனல், மைக்கை எடுத்துகிட்டு போய் படம் நல்லா இருக்குன்னு அவங்க ஆட்களை கூப்பிட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு இப்படி சொல்ல வச்சு அதுவே வந்து அவங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த படத்தை தோற்கடிக்கணும், அந்த படம் பிடிக்காதவன் என்னென்னா அவன் அகேன்ஸ்டாக, படம் நல்லா இருந்தால் கூட அகேன்ஸ்டாக சொல்கிறான். ஆனால் எப்படி இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் ஓடும், நல்லா இல்லைன்னா காசு கொடுத்து படம் பார்க்குற ரசிகர்கள் காரி துப்ப தான் செய்வான். அதை நீங்கள் ஏற்றுக்கணும். ஒரு படைப்பாளினா அந்த பக்குவம் இருக்கணும் முதல்ல. அதை விட்டுட்டு இன்னமும் கங்குவா படம் நல்லா இருக்குது, சூர்யா மேலே உள்ள வன்மத்தில் வந்து இந்த படத்தை தோற்கடிச்சிட்டாங்க. என்ன ஒரு படம் நல்லா இல்லை, அதில் கத்திக்கிட்டே இருந்தாங்க, படத்தில் கத்திக்கிட்டே இருந்தாங்க. படம் நல்லா இல்லை, ஸ்க்ரீன் பிளே ஒழுங்காக பண்ணலை, 3D ஒழுங்காக இல்லை, தொழில்நுட்பம் சரியில்லை, அதனால படம் சரிக்குச்சு. அதனால காசு கொடுத்து படம் பார்க்க திட்டத்தான் செய்யுமா. ஒரு சிலர் வந்து ஓவராக போயிட்டாங்க, ஒரு எல்லை மீறி தாக்கத்தில் நடத்திட்டாங்க தவிர மற்றபடி படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதை வந்து தூக்கி வச்சு கொஞ்ச மாட்டாங்க. அப்படி தான் கங்குவாக்கு நடந்தது. இது வந்து இன்னும் இதை வந்து வரையறை கொண்டு வரலாம், இன்னும் அதிகமாக போகும். 2024 வசூல் சக்கரவர்த்தியா சிவகார்த்திகேயன் தான் இருக்காரா சார்? என்னதான் வேட்டையன், கோட் 2 படங்கள் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனாலுமே கூட சிவகார்த்திகேயன் தான் முன்னிலையில் இருக்காரு. கண்டிப்பாக இந்த 2 படங்களுடைய வசூலை வந்து தாண்டி தான் போயிருக்கு. அது காரணமாக தான் சொன்னது வந்து சிவகார்த்திகேயன் மேலே உள்ள பிரியம் மட்டும் இல்லை, படம் நல்லா இருந்தது. அது நிஜத்துக்கு நெருக்கமான ஒரு கதை, நிஜத்தின் கதை. அதோட கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு சென்டிமெண்ட்டாக சரி, எமோஷனல் சரி, அது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சதுனால மக்கள் வரவேற்றாங்க, கொண்டாடுறாங்க, இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கு அமரன். அதான் படம் நல்லா இருந்தனா கண்டிப்பாக எவனாலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஓகே, இல்லை அடுத்த தளபதினு பேசினாங்க, ஏன் துப்பாக்கியை வாங்கினார்லாம் விமர்சனம் பண்ணாங்க. இந்த வசூலுக்கு என்ன சார், ஏன் வரக்கூடாது அடுத்த தளபதியா? ஆனால் நான் முன்னாடியிலேருந்து சொல்கிறேன், அந்தந்த இடம் அவங்கவுங்களுக்கு தான். ஆனாலும் அதை தாண்டி கூட போகலாம் சிவகார்த்திகேயன். அதில் அவருடைய உழைப்பு இருக்குது, அர்ப்பணிப்பு இருக்குது, எல்லா விஷயத்திலும் திறமை இருக்குது. அடிமட்ட இதுலேருந்து வளர்ந்து வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வசூல் சக்கரவர்த்தியாக மாறி நிற்கிறான்னா கண்டிப்பாக திறமை மட்டும்தான் காரணம். என்னென்னமோ தடைகள் வந்துச்சு, என்னென்னமோ எதிர்ப்புகள் நடந்துச்சு, என்னென்னமோ சோதனைகளை இது பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக வளர்ந்து நிற்கிறாரு. இன்னும் உச்சத்தை உயரத்தை தொடுவார்.